Hi, hello guys. Welcome to CodeBinX channel. நம்மளுடைய CodeBinX channelல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to use Postman for testing APIs. ஸோ APIs டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம Postman யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத Postman யூஸ் பண்ணி எப்படி அந்த APIஸை டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெமோஸ்ட்ரேஷனாக தான் போக போகுது. அண்ட் இந்த APIs டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ASP.NET Core Web API அப்படிங்கிற ஒரு டியூட்டோரியல் ஆர் கிராஷ் கோர்சஸ் நம்மளுடைய யூடியூப் வீடியோ இருக்குது. அந்த கோர்சஸில் டெவலப் பண்ண அந்த CRUD அப்ளிகேஷனை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ASP.NET Core Web API அப்படிங்கிற ஒரு கிராஷ் கோர்ஸில் டெவலப் பண்ண ஒரு CRUD அப்ளிகேஷனை தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். ஸோ ஹவு டு கிரியேட் வேரியஸ் APIs அண்ட் எப்படி வந்து ஒரு ASP.NET Web API க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன், அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் டெர்மினாலஜிஸ், அது எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் டெமோவை தான் அந்த கிராஷ் கோர்சஸ் இருக்க போகுது. அண்ட் அந்த APIs யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய போஸ்ட்மேனில் எப்படி வந்து API டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமோவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கான APIஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் இந்த API எந்த ஹோஸ்ட் எந்த போர்ட்டில் ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் கோடிங்க்கான டெமோ எப்படி அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ASP.NET Core Web APIயில் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டினுடைய டெமோ. ஸோ இங்கே வந்து வேரியஸ் திங்ஸ் இருக்குது. கெட், போஸ்ட், புட், delete 4 ஆப்ரேஷனுமே நான் அதில் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய APIயோடைய பாத் இது தான். ஸோ கெட்னா /API, RHeroங்கிறது வந்துட்டு நம்மளுடைய RHeroங்கிற ஒரு பர்டிகுலர் இதை தான் குறிக்க போகுது. ஸோ தட் இஸ் திஸ். அதுக்கப்புறம் கெட் ரெக்வெஸ்ட், அது வித் ஐடிஸ் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான. கெட் இஸ் ஃபார் ரிட்ரீவிங் த டேட்டா ஃப்ரம் தி டேட்டா பேஸ், போஸ்ட்னா ஆடிங் த டேட்டாஸ், புட் அப்டேட்டிங் த டேட்டாஸ், இது டிலீட்டிங் த டேட்டா. ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன் தான் நான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி ஒரு API க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த வீடியோஸை போய் பார்க்கலாம். அண்ட் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வீடியோ இதுதான். இங்கே வந்துட்டு நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு என்னோடய ப்ரௌசரில் வந்துட்டு இதை ரன் பண்ணி காட்டியிருப்பேன். அண்ட் போஸ்ட்மேன் இஸ் ஏ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் டெஸ்டிங் தி APIs. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசரில் ரன் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணணும், அது அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற பேஜஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டாஸ்க் தான் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கப்புறம் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற பேஜ், ஒவ்வொரு பேஜாக க்ரியேட் பண்ணணும், உங்களுடைய அவுட்புட்டை வந்து லிங்க் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ இமீடியட்டாக ஒரு API க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு API பண்ணுறீங்க அப்படின்னா அதை இமீடியட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் விச் இஸ் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் நம்மளுடைய போஸ்ட்மேன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் டெஸ்டிங் API, ஷேரிங் API அண்ட் டாக்குமெண்டேஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். அண்ட் ஸோ ப்ரௌசரில் போயிட்டு போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் போஸ்ட்மேன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த போஸ்ட்மேனை ஃபுல்லாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் சைன் அப் ஃபார் ஃப்ரீ. அதை சைன் அப் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய APIஸை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணாலோ இல்லை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அங்கேயும் நீங்கள் சைனிங் தான் கொடுக்க போகிறீங்க, கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரப்போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்க்ரீன். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு யூ கேன் க்ரியேட் கலெக்ஷன்ஸ். ஒரு ப்ராஜெக்டில் நிறைய APIs இருக்குன்னா அந்த எல்லா APIஸுமே ஒரு கலெக்ஷனாக நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு blank கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓகே சாம்பிள். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா APIஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளார வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டெஸ்டிங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் மல்டிபிள் APIs. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆட் த ரெக்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ எப்போவுமே இனிஷியலாக நம்மளுக்கு வந்துட்டு கெட் ரெக்வெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ரெக்வெஸ்ட்டில் தான் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ரெக்வெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா இருக்குது, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச்சு, டிலீட்டு, ஹெட்டு ஆப்ஷன் சொல்லி இந்த மாதிரி நிறையா ரெக்வெஸ்ட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச், டிலீட் இந்த மாதிரி 4-5 ரெக்வெஸ்ட் தான் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்து
ஒர்க் ஆன் பண்ணுவோம். மற்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2-3 விஷயத்தை தான் வச்சு எப்படி API டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் இந்த கெட் ரெக்வெஸ்ட்டுக்கு யூ கேன் ஆட் அ நேமிங், கெட் ஹீரோஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நேமிங்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எதுக்காக நேமிங் கன்வென்ஷனாக இந்த இடத்துல என்ன கெட் ரெக்வெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், ஸோ என்ன APIs யூஸ் பண்ணி என்ன மெத்தட்ஸை வந்துட்டு HTTP மெத்தட்ஸை நம்ம இது பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நேமிங்ஸை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட URL பாஸ் பண்ணணும். ஸோ URL அப்படிங்கும் போது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் லோக்கல் ஹோஸ்ட் இதுதான் நம்மளுடைய URL-ஆக இருக்க போகுது. ஸோ லெட் மீ காப்பி அண்ட் பேஸ்ட் இட். ஸோ add it with the full path. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 44373, அதுக்கப்புறம் அந்த கெட் ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு /API/rhero/getன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு அந்த /API/rheroங்கிற அந்த வந்துட்டு ஃபுல் பாத்தாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கெட் வித் ID 1 அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். ஆர் ஐ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ. இப்படி வந்து காலன் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பாத் வேரியபிள் இப்படி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வேல்யூ கொடுக்கலாம் 1 2 3 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையும் கொடுக்கலாம் ஐடி வேல்யூ. இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே கீ வேல்யூ பேரா கொடுக்கலாம். பாத் வேரியபிளாக பாஸ் பண்ணியிருந்தோம்னா நான் இந்த மாதிரி காலன் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு கீ வேல்யூ பேர் பாத் வேரியபிள் இங்கே க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்துட்டு வேல்யூ வந்து இங்கே கொடுக்கலாம் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, அங்கே இல்லை, இந்த இடத்துல வேல்யூ வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேஸில் ப்ரிட்டி ஃபார்மேட் தான் ரொம்ப வந்துட்டு ரீடபிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ என்னுடைய 1 அப்படிங்கிற இதில் ID 1, ஃபர்ஸ்ட் நேம் டெஸ்ட்டு, லாஸ்ட் நேம் எதுவுமே இல்லை, இஸ் ஆக்டிவ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரிப்ளை ஆகிட்டுருக்கு. இதில் ரா அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், ப்ரிவ்யூனா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், விஷுவலைஸ்னால் ஓகே விஷுவலைசர் இல்லை, ப்ரிவ்யூனா இந்த ஃபார்மேட், ரா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து ப்ரிட்டி ஃபார்மேட் தான் ஈஸிலி ரீடபிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். JSON ஃபார்மேட்டில் கூட இந்த மாதிரி XML, HTML, ஆட்டோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நம்மளால் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் இதை டிஸ்பிளே பண்ணது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டேட்டஸ் ஓகே, ஸோ எந்த ஒரு ஸ்டேட்டஸ் ராங் ஸ்டேட்டஸ் கோடு வரல, பேட் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் கோடு வரல, 200 ஓகே வந்திருக்கு. இங்கே வரக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் ஒரு சேவ் பண்ண முடியும், ஒரு ஃபைலில் போட்டு இந்த APIயில் வந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து ஒரு ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் யூ கேன் டூ இட் இன் Postman API. ஓகே, ஸோ இது வந்து கெட் ரெக்வெஸ்ட்கான இதுதான் அவுட்புட். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் போஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி இருக்கும், பாடியில் போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னோடய போஸ்ட் ரெக்வெஸ்ட்க்கு ஏதோ ஒரு டேட்டா வச்சு தான் நான் வந்துட்டு வேல்யூஸை வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ போஸ்ட் ரெக்வெஸ்ட் இஸ் யூஸ் ஃபார் ஆடிங் தி வேல்யூஸ் டு தி டேட்டா பேஸ் இல்லையா? ஸோ ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்துட்டு பாடியில் போயிட்டு நான் வந்து வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அது வந்துட்டு ஃபார்ம் டேட்டா வேல்யூவா இல்லை வந்துட்டு ஃபார்ம் அன்கோடட் வேல்யூவா, URL என்கோடட் வேல்யூவா, ரா வேல்யூவா இல்லை பைனரி வேல்யூவான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும். இல்லை டோக்கன்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹெடர்ஸில் போய்ட்டு அந்த டோக்கன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் பாஸ் இட் இன் ஹெட்டர், பாடியில் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ எந்த இடத்துல பாஸ் பண்ணணுமோ அது பண்ணுங்கள். ஆத்தரைசேஷன் வேணும்னாலும் இங்கே வந்துட்டு ஆத்தரைசேஷன் கீ எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது என்ன ஆத்தரைசேஷனோ அதுக்கான ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டு அதுக்கான கீ வேல்யூ பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ லெட் மீ ஷோ யூ ஒன் திங். ஸோ லெட் மீ செலக்ட் தி பாடி, ரா அண்ட் வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் தான் நான் என்னுடைய டேட்டாஸை ஆட் பண்ண போகிறேன்.
பிகாஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் கெட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ யூ திஸ் ஒன். என்னோட இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் இஸ் ஆக்டிவ் தான் இருக்குது. ஐடி ஃபீல்டு வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லெட் மீ ஷோ யூ CodeBinX யூடியூப் அண்ட் இஸ் ஆக்டிவ் வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ லெட் மீ சென்ட் இட். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி விச் இஸ் எ மெசேஜ். நான் வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணும் போதே வந்து இந்த மெசேஜ் வரணும்னு சொல்லிட்டு அண்ட் இதனுடைய ஐடி வந்து 2. ஸோ ஒரு ஐடி 2ன்னு சொல்லிட்டு ஒரு இது க்ரியேட் ஆகிட்டு டேட்டா வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலி நம்ம வந்து டேட்டாஸ் வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் கொடுப்போம் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் அப்ளிகேஷன். எந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு எங்கே கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். ஆத்தரைசேஷன் சப்போஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து எந்த ஆத்தரைசேஷனும் இல்லை. ஸோ ஆத்தரைசேஷன் இருந்துச்சுன்னா ஆத்தரைசேஷன் டைப் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லாகின் கீ பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் உன்னால் போஸ்ட் ஆக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஏதோ செக்யூர்டான டேட்டா பேஸ் இருக்குது, செக்யூர்டான திங்ஸ் இருக்குது, ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆத்தரைசேஷன் இருக்கும். ஸோ அதுக்கான ஆத்தென்டிகேஷன் கீ கொடுக்கலாம். அண்ட் டோக்கன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஹெடர்ஸில் தான் நம்ம டோக்கன்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி அதனால் ஹெடர்ஸில் நம்ம வந்து டோக்கன்ஸ் அண்ட் டோக்கன்ஸோட வேல்யூஸ் கொடுக்கலாம். அண்ட் மற்ற டேட்டா சென்ட் பண்ணுறது எல்லாமே ஆப்வியஸ்லி பாடியில் இருக்கும். ஸோ பாடியில் எந்த ஃபார்மேட்டுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபார்ம் டேட்டா இருந்துச்சுன்னா ஃபார்ம் டேட்டா, அதுக்கப்புறம் URL என்கோடடாக இருந்துச்சுன்னா ஓகே, ரா ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதில் என்ன டெக்ஸ்ட் வேணும். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் JavaScript, HTML, XML ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டேட்டாஸ் ஆட் பண்ணுமோ அந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டேட்டாஸ் வந்து இங்கே ஆட் ஆகிக்கும். புட் கமாண்ட். ஸோ /2 கொடுக்குறேன். இந்த CodeBinX யூடியூப் இந்த இதுவே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு அப்டேட் இட். சரிங்களா? இதில் வந்து யூடியூபுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா சேனல்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ சூப்பர் ஹீரோ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ என்னுடைய புட் கமாண்டும் ஈஸியாக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ கெட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம் டு கெட் த திங். ஸோ 2ங்கிற ஐடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ CodeBinX சேனல் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெட் கமாண்ட் ஒர்க் ஆகுது. I can also delete it using the delete command. ஸோ இதெல்லாமே வந்துட்டு HTTP மெத்தட்ஸ். ஸோ HTTP மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணி திங்ஸ் வந்து நம்ம ரன் ஆன் பண்ணுறோம். ஸோ சூப்பர் ஹீரோ டிலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ஆப்வியஸ்லி இப்போ நான் வந்து கெட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டேட்டாஸ் டிஸ்பிளே ஆகாது. இது வந்து சென்ட் பட்டன் தான் கொடுக்கணும்னு கொடுக்கலாம், இல்லை சும்மா என்டர் பட்டன் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட் கமாண்ட் ஒர்க் ஆகலை பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. ஸோ 2ங்கிற இதே இல்லை பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இதை வந்து டிலீட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு கலெக்ஷன்ஸாக செட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கலெக்ஷன்ஸாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்குமே நீங்கள் தனித்தனியாக நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நேம்ஸ் கொடுத்து அதை நீங்கள் ஒரு ஃபைலில் கூட சேவ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஷேர் APIs அமாங் தி நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் வந்துட்டு வேரியஸ் டெஸ்ட் கேசஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் டெஸ்ட் கேசஸ். ஸோ டெஸ்ட் ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் வந்துட்டு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டிங் ஆல் தி APIs அதுவும் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய CodeBinX சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.